நீங்கள் எவ்வளோ ஃபேஸ் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாலும் உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸும் ஸ்கார் மார்க்ஸும் போகவே இல்லையா? பிம்பிள்ஸ் அப்படின்றது வெறும் ஸ்கின்ல வர இஷ்யூ மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிம்பிள்ஸ் கடைசி வரைக்கும் சரியாகாது. ஸோ ஸ்கின் இஷ்யூ இல்லைன்னா இது வரத்துக்கான ரீசன் என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம், என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம், டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போது இந்த பிம்பிள்ஸ் எதனால் வரலாம் அப்படின்னா, மேஜராக பார்த்திங்கன்னா நம்ம கட் ஹெல்த், அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோம், வயிறு சம்மந்தப்பட்ட நோயினால் இந்த ஆக்னிஸ் வரலாம். அடுத்ததாக ஹார்மோனல் சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல், எக்ஸசிவ் செபம் செக்ரீஷன், இன்ஃப்ளமேஷன், சரியாக தூங்காதது, இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலேயும் பிம்பிள்ஸ் வரலாம். இப்படி வந்த ஆக்னியை சரி பண்ண 2 ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று இச்னீஷியா அண்ட் கேலண்டுலா இருக்க சோப், ரெண்டாவது பெர்பெரி சக்கிஃபோலிகம் அண்ட் கேலண்டுலா இருக்க க்ரீம்ஸ். இது ரெண்டுமே உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸை டெம்பரரியாக மட்டும்தான் க்யூர் பண்ணும். ஸ்கேர் மார்க்ஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் திரும்பி திரும்பி வராமல் இருக்கணும், இந்த ப்ராப்ளத்துலேருந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்னலாக மெடிக்கேஷன் எடுத்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் 100% சரியாகும். நூற்றுக்கணக்கான பேர் இதே ப்ராப்ளம் இருக்கவங்க ஜஸ்ட் 1 or 2 months ட்ரீட்மெண்ட்லேயே அவங்க ஃபேஸ் கம்ப்ளீட்டாக சரியாயிருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் நீங்களும் இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம்.